இந்த உலகத்துல இருந்தபொழுது கதை அப்படின்றது கிடையாது. திருமங்கை ஆழ்வாரோட சரித்திரம் எடுத்து பார்த்தோம்னா நிறைய கதைகள் உண்டு. அவருடைய காலத்திலே நிறைய கதைகள் உண்டு. நம்மாழ்வார் வந்து அவர் திவ்ய பிரபந்தத்தை பாடிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கதைகளை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சரி, அப்படியே மியூட் போட்டுக்கோங்க. எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம். சரியா? சரி, இப்ப நம்மாழ்வாருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும்பொழுது அவருடைய காலம் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றத நிறைய கதைகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், கடைசியில நம்மாழ்வாருடைய காலம் முடியறதுக்கு முன்னாடி நம்மாழ்வார் சொல்றாரு இல்லையா, நீங்க மதுரை கவியாளரை கூப்பிட்டு தாமிரபரணி அந்த நதிக்கு போய் அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து காய்ச்சி அதுல இருந்து ஒரு விக்கிரகத்தை நீ பண்ணு, அதுல நான் வருவேன் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி மதுரை கவி ஆழ்வாரும் தாமிரபரணிக்கு போறார். அங்க இருக்கிற தீர்த்தத்தை எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த செப்புன காப்பர் அதை எடுத்துட்டு வந்து ஒரு விக்கிரகம் பண்றார். அது பண்ணா வந்து நம்மாழ்வாருடைய விக்கிரகம் மாதிரி இல்லை, அது அவர் வந்து வேற யாரோ. அதை நம்ம பார்த்தோம். அது யாரு அப்படின்னா எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் தான் அந்த விக்கிரகம். பவிஷ்யம்னா ஃபியூச்சர்ல வரப்போற ஆச்சாரியர் அப்படின்றதுனால அந்த விக்கிரகத்துக்கு பவிஷ்யதாச்சாரியார் அப்படின்னு அந்த பேர். எம்பெருமானாருக்கு பவிஷ்யதாச்சாரியார்னு ஒரு பேர் உண்டு. ஏன் அப்படின்னா நம்மாழ்வாரோட விக்கிரகம் வேணும் அப்படின்ட்டு மதுரை கவி ஆழ்வார் தாமிரபரணி நதியில தண்ணியை எடுத்துட்டு வந்து காய்ச்சி பண்ணினா முதல்ல வந்தது ராமானுஜர். அதனால ஃபியூச்சர்ல வரப்போறான்ட்டு அந்த விக்கிரகத்துக்கு பவிஷ்யதாச்சாரியர் விக்கிரகம் அப்படின்னு மக்கள் சொல்லுவா. அதுக்கப்புறமா 2வது தடவை காய்ச்சும் போது சுவாமி நம்மாழ்வார் அப்படியே உபதேச முதிரையில வந்து தோன்றார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்மாழ்வார் பரமபதிக்கிறார்னா பரமபதத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். சம்பிரதாயத்துல சில வார்த்தைகள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவா. நம்ம யாராவது வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லுவோம்னா அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம நார்மல் மக்களுக்கு சொல்லும் போது அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம சம்பிரதாயத்தை சொல்லும் பொழுது அப்படி சொல்லக்கூடாது. அவர் செத்து எங்கேயும் போல, எங்க போயிருக்காருன்னா பரமபதத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். அவருடைய அந்த ஜீவாத்மா, நம்மாழ்வாருடைய ஜீவாத்மா பரமபதத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பரமபதிச்சார்னு சொல்லுவா, ஏன்னா ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லுவா. ஸோ நம்மாழ்வார் பரமபதிச்சிட்டார். அதுக்கப்புறமா நம்மாழ்வாருடைய அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு மதுரை கவி ஆழ்வார் உற்சவங்கள்லாம் கொண்டாடுறார். பாசுரங்கள் நம்மாழ்வார் அருளிச்செய்த 4 திவ்ய பிரபந்தம், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, அப்புறமா திருவாய்மொழி, இந்த பாசுரங்கள் எல்லாம் நல்லா உற்சவத்துல சேவிக்கிறார். இதெல்லாம் போயின்னு இருக்கு. அப்போ நம்மாழ்வாருடைய பெருமையை, நம்மாழ்வாரோட குளோரிஸ், அவருடைய பாசுரத்துடைய மகிமையை எல்லா ஊருக்கும் போய் சொல்றார் மதுரை கவி ஆழ்வார். சொல்லும் பொழுது அந்த காலத்துல மதுரை இருக்கு இல்லையா, மதுரையில ஒரு தமிழ் சங்கம் இருக்கு. மதுரைன்றது ஒரு ஊர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மதுரையில ஒரு தமிழ் சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தமிழ் சங்கம்னா ஒரு கிளப் ஃபார் தமிழ் அப்படின்னு வச்சுக்கிறது, தமிழ் கிளப். ஓகே, அந்த கிளப்ல என்ன சொல்றாலோ அதுதான் ஃபைனல் தமிழை பொறுத்த வரைக்கும். அந்த கிளப்ல அக்செப்டடா இல்லையா அப்படின்னு தான் பார்ப்பா. நம்ம யாராவது ஒரு போயட், நான் வந்து ஒரு போயம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா அந்த போயம் வந்து உண்மையிலே நல்ல போயமா இல்லையா அப்படின்றதுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவான்னா அந்த தமிழ் சங்கத்துக்கு தான் போய் சர்டிஃபிகேட் வாங்குவா. சங்கம் சர்டிஃபைடு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து கார் ஓட்டுறா இல்லையா, கார் ஓட்ட தெரியும். சில பேருக்கு 2 வீலர் ஸ்கூட்டி பைக்லாம் ஓட்டுறா. ஆனால் ஓட்ட தெரியுன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும், பக்கத்தாத்துக்காரால் தெரியும். ஆனால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா? எப்படி தெரியும் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நம்ம வந்து கார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் எல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறால, அதுக்கு டெஸ்ட் பாஸ் பண்ணணும். அப்போ தான் அவள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பா, அது வந்து டிரைவிங் லைசன்ஸ். ஓகே, அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு போயம் ஒரு நன்னா இருக்கு அப்படின்னா அந்த போயம் யார் எழுதினாலும் அந்த போயம் போய் அந்த சங்கத்தில் போய் கொடுக்கணும். தமிழ் சங்கத்தில் போய் கொடுத்தா அந்த தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாம் சேர்ந்து இது நல்ல பாட்டா இல்லை கெட்ட பாட்டா, இதை ஒத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பரிசீலனை பண்ணி அப்புறமா கடைசியில் சொல்லுவா, ஓகே இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை அப்படின்ட்டு. இப்போ மதுரை கவியாளர் என்ன பண்றார், நம்மாழ்வாருடைய பாசுரங்களை எல்லா இடத்துக்கும் பரப்பின்னு இருக்காருன்னு பார்த்தோமா இல்லையா. இப்போ தமிழ் சங்கத்துக்கு வரார், மதுரை தமிழ் சங்கத்துக்கு வந்து சொல்றார், இந்த மாதிரி ஆழ்வார் அப்படின்னு எங்களுடைய ஆச்சாரியன் இருக்கார், அவர் வந்து இந்த மாதிரி திவ்ய பிரபந்தம் பாடியிருக்கார்,
அதாவது வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே தமிழாக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த பாருங்க பாசுரங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றார். தமிழ் சங்கத்துல இருக்கிற புலவர் எல்லாம் சிரிக்கிறா. யார் இவர், என்னமோ புளிய மரத்துக்கு அடியில உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்றேன், புளிய மரத்துல அடியில உட்காந்துன்னு எல்லாத்தையும் பாடினான்னு சொல்றேன். இதெல்லாம் நம்பவே முடியலையே, இதெல்லாம் ரொம்ப பொய்யா இருக்கே, நீங்க சொல்றதை நம்பவே முடியலையே, இவர் பாசனம் பாடுறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது, போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிடுறார். அந்த யார் சொல்றார், தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போயட்ஸ் எல்லாம் சொல்லிடுறான். அப்போ மதுரை கவியாளருக்கு ரொம்ப வருத்தமா போயிடுறது. என்னடா அது இப்படி சொல்லிட்டாலே, நம்மளுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாளே, ஆழ்வார் பாசுரத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாளேவா அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாயிட்டார். அப்போ நைட்டு வந்து தூங்குறாரு இல்லையா, தூங்கும் போது அப்படியே யோசிச்சுட்டு இருக்கார், இப்படி சொல்லிட்டாரு, ரொம்ப வருத்தமா இருக்கே, ஆழ்வார் எவ்வளவு அழகா பாடியிருக்காரு, இந்த மாதிரி சொல்லிட்டாரு தமிழ் சங்கத்துல அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமா இருக்கும்போது ஆழ்வார் வந்து கனவுல தோன்றார். நம்மாழ்வாரோட வந்து மதுரை கவியாளரோட கனவுல தோன்றி, கவலைப்படாதப்பா மதுரை கவியாழ்வார், கவலைப்படாதீங்க, கண்ணன் கழலை கைவிடாது அப்படிங்கிற. அப்படியா அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார். இந்த மாதிரி மதுரை கவியாழ்வார் வந்து கனவுல நம்மாழ்வார் வந்து தோன்றி நம்மாழ்வாருக்கு ஆசுவாசப்படுத்துறார், கவலைப்படாதீங்க, கண்ணன் கழலினை உங்களை கைவிடாது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் திருப்பி அந்த மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கு போய் சேலஞ்ச் பண்றான் அந்த போயட்ஸ் எல்லாம். நீங்க வந்து உங்களுடைய போயம்ஸ், உங்களுடைய பாசுரம், உங்களுடைய பாட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வாங்க, நான் வந்து எங்க ஆழ்வார் அருளி செய்த பாசுரத்தை கொண்டு வர்றேன், எது சூப்பர் அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றார். ஓ சரி ஓகே, அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ, சரின்ட்டு என்ன பண்றார், மதுரைக்கு போயிருந்தீங்கன்னா அங்க வந்து ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு பொற்றாமரை குளம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பொற்றாமரை குளம் வந்து கோல்டன் லோட்டஸ் பாண்ட். அதுல வந்து என்ன பண்றார், ஒரு சின்ன ஒரு போட்டு மாதிரி வைக்கிறார். இந்த தமிழ்ச்சங்கத்துல இருக்கக்கூடிய போயட்ஸ் எல்லாம் அந்த போட் மாதிரி பண்ணி, மிச்ச போயட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பாசுரம் பாடியிருக்காளோ, என்னெல்லாம் போயம்ஸ் பாடியிருக்காளோ அதெல்லாம் அப்படியே தூக்கி வைக்கிறார். நிறைய போயம்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் வைக்கிறார் போட்ல. இப்போ அந்த இவெல்லாம் போயிட்டு சொல்றாரு மதுரை ஆழ்வாரை பார்த்து, இந்த பாருங்க, இந்த படகு இருக்கு, போட் இருக்கு, இந்த போட்ல ஒரு சைட்ல நாங்க பாடின பாட்டெல்லாம் வச்சாச்சு, உங்க ஆழ்வார் பாடின இதெல்லாம் நீங்க வைங்கோ அப்படிங்கிறார். எங்க ஆழ்வார் நிறைய பாடியிருக்கார், திருவருத்தம் பாடியிருக்கார், திருவாசிரியம் பாடியிருக்கார், பெரிய திருவந்தாதி பாடியிருக்கார், திருவாய்மொழி பாடியிருக்கார். இந்த 4 எல்லாம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் தேவையே இல்லை, திருவாய்மொழி ஒண்ணே போறோம். திருவாய்மொழி ஒண்ணு கூட 1000 பாசுரம் இருக்கு, அது தேவையில்ல. 1102 பாசுரம் இருக்கு, அது தேவையில்ல. 1102 பாசுரத்துல ஒரே ஒரு பாசுரம் கண்ணன் கழலினை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாசுரத்தை மட்டும் எடுத்துட்டா போறோம், நீங்க எல்லாம் டிஃபீட் ஆயிடுவேன், நீங்க எல்லாம் தோத்து போயிடுவேன் நினைச்சு என்ன பண்ணார், கண்ணன் கழலை அப்படின்னு அந்த பாசுரத்தை ஓலைப்படுத்திருக்காருல. அந்த காலத்து இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், பேப்பர் பேனால எடுத்து எழுதுறோம் இல்லையா, அந்த காலத்துல பேப்பர் பேனெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவா, பாம் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அந்த பாம் இருக்குல்லையா, பாம் ட்ரீ, அதுல இருக்கக்கூடிய அந்த இலையை எடுத்து அவ வந்து அப்படியே எழுதுவா, சரியா, அது எழுதுவா இல்லையா. அதுல நம்மாழ்வார் சொல்லிகிட்டே இருக்காரு, திருவாய் மொழிந்துட்டே இருக்கார், அதை வந்து மதுரை எழுதிட்டே இருக்கார் இல்லையா. இந்த கண்ணன் கழனை அப்படின்ற அந்த பாசுரத்தை எழுதின அந்த ஓலைச்சுவடி அதை மட்டும் எடுத்து அப்படியே வைக்கிறார் அந்த போட்டுக்கு இன்னொரு சைட்ல. இப்போ என்ன பண்ணுது, எது கிரேட் போயம் அப்படின்னா இந்த போட்னா என்ன, பெருமாள் தான் வந்து போட், அது டிவைன் பவர். அப்போ போட் நினைக்கிறது, சே இந்த மிச்ச போயட்ஸ் பண்ணினா இந்த இவ்வளவு ஒர்க்ஸும் வந்து யூஸ்லெஸ், தேவையே இல்லை, ஆனா இந்த கண்ணன் கழையில அந்த ஒரே ஒரு பாட்டு இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த மிச்ச போயம் எல்லாத்தையும் தூக்கி அந்த குளத்துல போட்டுடுது. அந்த படகு அப்படியே வந்து கரைக்கு வருது. கரைக்கு வந்து இந்த போயட்ஸ் கிட்ட ஒரே ஒரு இதை ஓலைச்சுவடியை மட்டும் கொடுக்குறது. பார்க்கலாம் யார் வின்னர்னு பார்க்கலான்னு பார்த்தா, எடுத்து பார்த்தா கண்ணன் கழலினை அப்படின்னு எழுதுறிய அந்த பாசுரம் நம்மாழ்வாருடைய பாசுரம். ஆஹா, அப்பதான் அவளுக்கு புரிஞ்சுது இந்த போயட்ஸ்க்கு, நம்ம வந்து இந்த நம்மாழ்வார் அப்படின்னு இந்த மதுரை கவியாளர் சொன்னாரு, இவர் சொன்னும் போது நம்ம அவரை மதிக்கவே இல்லை, இப்போதான் எனக்கு புரிஞ்சிருக்கு, இவரோட கிரேட்னஸ் புரிஞ்சிருக்கு. இந்த இந்த படகு மதுரை தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த படகு வந்து ஒத்துண்டெடுத்து, அப்போ நாங்களும் ஒத்துண்டோம் அப்படின்னு என்ன பண்ணார், எங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க அப்படின்னார் எல்லா போயிட்ஸும். அப்போ அவளுடைய ரூமுக்கு போய் ஒரு போயம் எழுதிட்டு வரார். எதை பத்தினா, நம்மாழ்வாரை பத்தி ஒரு போயம் எழுதிட்டு வரார். நம்மாழ்வார் இவ்வளவு கிரேட் ஆச்சு, அதனால நம்மாழ்வாரை பத்தி ஒரு போயம் எழுதிட்டு வரார். நிறைய போயிட்ஸ் இருந்தாலும் ஒரு 10-20 போயிட்ஸ் இருந்தாலும் வச்சுக்கோங்க. ஒரு போயட் எழுதக்கூடிய அந்த பாசுரம், அந்த போயம் இருக்குல்ல, அந்த போயத்தோட முதல் வரி அதை மட்டும் எடுத்துட்டார், முதல் வேர்டு அதை மட்டும் எடுத்துட்டு அப்படியே எல்லாரும் கோக்குறார். இப்போ போயட் நம்பர் 1 ஒன்று எழுதியிருக்கார், போயட் நம்பர் 2 இன்னொன்று ஒரு பாசுரம் எழுதியிருக்கார்,
அந்த மாதிரி 20 போயம் வந்திருக்கு. 20 போயட்ஸ்ல இருந்து. எல்லா போயட்ஸ் எழுதின அந்த போயம்ல இருந்து முதல் வார்த்தையை மட்டும் சேர்த்து ஒரு போயமா வந்து நமக்கு கிடைக்கிறது. அது என்னதுன்னா, சேமங் குருகையோ செய்ய திருப்பார்கடலோ நாமம் பராங்குசமோ நாரணமோ தாமம் துளவோ வகுளமோ தோல் இரண்டோ 4 முழவோ பெருமான் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த போயிட்ஸ் எல்லாம் வந்து அவுட் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுறார் நம்மாழ்வாரை பார்த்து. அப்போ அவளுக்கு ஒரு டவுட் வருது, இந்த நம்மாழ்வார் உண்மையிலே ஒரு ஹியூமன் பீயிங் தானா, இல்லைன்னா ஒருவேளை பெருமாளே நம்மாழ்வாரா வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி அந்த போயம்ல அர்த்தம் வருது. சேவம் குறுகையோ செய்ய திருப்பார்கடலோ, நீங்க திருக்குறுகையிலேருந்து வந்தவரா இல்ல திருப்பார்கடலேருந்து வந்தவரா? நாமம் பராங்குசமோ நாரணமோ, உங்களுடைய பேர் பராங்குசனா இல்ல நாராயணனை கேட்கிறார். நாமம் பராங்குசமோ நாரணமோ தாமம் துளவோ பகுளமோ, நீ சூட்டின் இருக்கிற அந்த மாலை வந்து திருத்துறாயா இல்ல வகுள மாலையா தெரியலையே. ரெண்டும் நீ சூட்டின் இருக்கிறது வகுலாபுரம் மாதிரி இருக்கு, வகுள மாலை மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ அந்த டவுட்டா இருக்கு, நீ ஒருவேளை பெருமாள் தானோ அப்படின்னு இந்த போயம்ல சொல்றா. இப்ப தோல் 2 4 முழவோ பெருமாள் உனக்கு. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லாம் 2 தோல் தானே இருக்கும், ரைட் ஷோல்டர் லெஃப்ட் ஷோல்டர். ஆனா நம்மளுக்கு பெருமாளுக்கு 4 தோல் இருக்கு. மல்லாண்ட தின்தோல் சொல்றா இல்லையா, 2 மால் வரை தோல். ஆண்டாளோட திருப்பாவையில கடைசி பாசுரத்துல வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலா சென்று இறைஞ்சி அங்க அப்பறகொண்ட வாற்றை அனுமதிவை பைங்கமலர் தன் தறியல் பட்டரவிடான் கூத சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல். 2னா என்ன? 2னா 2, 2னா 2 × 2 4, 4 ஷோல்டர்ஸ் பெருமாளுக்கு உண்டு. அப்போ இந்த பாசனத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த போயட்ஸ் எல்லாம் 20 போயட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறார். ஆஹா, இந்த ஆழ்வார் நம்ம ஆர்டினரி ஹியூமன் பீயிங் நினைச்சுட்டு இருந்தோம், ஆனா அவர் பண்ணின அந்த ஒர்க் எல்லாம் பார்த்தா ஆர்டினரி ஹியூமன் பீயிங் பண்ண மாதிரியே இல்லை, சாட்சாத் பெருமாளே வந்து பண்ணின மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாசத்துல வருது. சேமன் குருகையோ செய்ய திருப்பார்கடலோ நாமம் பராங்குசமோ நாரணமோ தாமம் துளவோ பகுளமோ தோளிரண்டோ 4 முழவோ பெருமாள் உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒத்துண்டார். இவர் வந்து ஆழ்வார் உண்மையிலே கிரேட் ஆழ்வார். இவர் பாடின பாசனம் எல்லாமே சத்தியம் 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 புனர் சத்தியம். இது வந்து வேதத்துக்கு சமானம். சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடியது வேதம். இந்த வேதத்தை அப்படியே தமிழ் படுத்திட்டாருன்னா தமிழ்ல அப்படியே அந்த மீனிங்ஸை கொண்டு வந்துட்டார். அதனால நம்மாழ்வாருடைய வைபவத்தை குளோரிஸ் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, வேதம் தமிழ் செய்த மாறன். மாறன்னா யாரு? சடகோபன், நம்மாழ்வார் தான். அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா, வேதம் தமிழ் செய்த. சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய வேதத்தை நம்மளுக்கு புரியறதுக்காக தமிழ்ல ஆக்கிட்டார். வேதம் தமிழ் செய்த மாறன். இதுதான் வந்து இந்த ஒரு கதை. இந்த கதையில இன்னொரு இது என்னன்னா, இந்த இங்கிலீஷ்ல வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரேஸ் நமக்கு தெரியும், ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ் கம்பேரிசன் அப்படின்னு. அதாவது 2 கம்பேர் பண்ணணும் அப்படின்னா சேமா இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்களுக்கு கிரிக்கெட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், சரியா? இப்போ நம்ம கிரிக்கெட்ல இப்போ யாரெல்லாம் அங்கே குரூப்ல இருக்கா? வைஷாலி, விஷாங் இருக்கா, அப்புறமா மேகஷாம் இருக்கா, ஓகே. அதுக்கப்புறமா ரசிகா, சம்ருதா இருக்கா, அப்புறம் ரங்கஸ்ரீ இருக்கா, இந்த மாதிரி இருக்கா இல்லையா? இவாள் எல்லாம் ஒரு டீம், கிரிக்கெட்ல ஒரு டீம். எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்கம்மா ப்ளீஸ். இவா எல்லாம் கிரிக்கெட்ல ஒரு டீம், ஓகே. சரி, ஆப்போசிட் டீம் யாரோட விளையாட போறா அப்படின்னு கேட்டோம்னா, விராட் கோலி, அப்புறம் மகேந்திர சிங் தோனி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு டீம். அதுல போட்டா யார் ஜெயிப்பா? இது வந்து சரியான கம்பேரிசனே கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கிற குழந்தைகள் அவெல்லாம் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ். அதனால இந்த ஒரு கம்பேரிசனே நாட் அ கரெக்ட் கம்பேரிசன் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவா தெரியுமா? ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ் கம்பேரிசன் கிடையாதுன்னு சொல்லுவா. இப்போ ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ் கம்பேரிசன் என்னன்னா, இப்போ இங்க இருக்கக்கூடிய மேகஷாம், அப்புறமா பவன் மௌரியா, மௌத்திகா, அப்புறம் வைஷாலி, அவ ஒரு டீம். இன்னொரு டீம்ல வந்து சம்பிரதா, விஷாங்க், அப்புறமா ரங்கஸ்ரீ, சோபனா, இவா ஒரு டீம். இப்படி போட்டான்னா ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ் கம்பேரிசன். ஏன்னா எல்லாமே குழந்தைகள் தானே, எல்லாருக்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கு, சேம் அமௌண்ட் ஆஃப் சக்தி இருக்கு, ஆல்மோஸ்ட் சேம் எல்லாம் ஏஜ். அதனால இப்படி கம்பேர் பண்ண முடியும், ஓகே. அதை விட்டுட்டு நம்ம வந்து கோலி, தோனி, ரோஹித் சர்மா கூட்டிட்டு வந்தோம்னா நம்மளால விளையாட முடியாது. அது வந்து டிஃப்ரெண்ட் கம்பேரிசனே கிடையாது. அது ஏன் இந்த இதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த போயட்ஸ்லாம் இருக்கா இல்லையா, போயட்ஸ்லாம் பார்த்தார்.
நம்மளும் போயிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோமே, ஆனா நம்ம யாரோட ஃபைட் பண்றோம் பார்த்தோம்னா, ஆப்போசிட் சைடுல நம்மாழ்வார் இருக்கார். நம்மாழ்வாரும் நம்மளும் எப்படி சேம் ஆக முடியும்? அவர் எங்கேயோ இருக்கார். அவரோட லெவல் வேற லெவல் சொல்றோம் இல்லையா? இப்ப எல்லாரும் ஒரு காமன் ஃப்ரேஸ். வேற லெவல்ல இருக்கார் நம்மாழ்வார். நம்ம எங்கேயோ கீழ இருக்கோம். ஆனா நம்மளும் போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோமே, நமக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு அத பத்தி சொல்லும்போது ஒரு ஃபன்னியா ஒரு போயம் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு சின்னதா ஒரு ஈ இருக்கு. ஓகே. ஈ தெரியும்ல? பறந்துன்னே இருக்கும் குட்டியா. இந்த ஈ என்ன பண்ணும்? அதுக்கும் 2 ரெக்க இருக்கு கரெக்ட்டா? இந்த ரெக்கைய வச்சு பறக்கும் ஈ. அந்த ஈ போச்சாம். ஈ போயி காம்படிஷனுக்கு கூப்பிட்டதாம். யாருக்கு தெரியுமா? கருடன கூப்பிட்டதாம். பெருமானுடைய வாகனம் கருடன். கருடாழ்வார் இருக்கோம் சொல்றோம் இல்லையா? அந்த கருடன வந்து காம்படிஷனுக்கு கூப்பிட்டதாம். "ஏய் கருடன் வா! நம்ம 2 பேரும் காம்படிஷன் வச்சுக்கலாம். எனக்கும் 2 ரெக்க இருக்கு. உனக்கும் 2 ரெக்க இருக்கு. யாரு வேகமா பறக்கலாம்?" அப்படின்னு கூப்பிட்டதாம். அது கூப்பிட்டா எவ்வளவு காமெடியா இருக்கு. ஈ எப்படி எங்கேயாவது ஜெயிக்க முடியுமா கருடன் கிட்ட? அப்போ அத வந்து எப்படி பாட்டா போயம் எப்படி பாடுறாருன்னா, "ஈ ஆடுவதோ கருடருக்கு எதிரே." ஈயால் ஆட முடியுமா கருடனுக்கு முன்னாடி? சத்தியமா முடியாது. அந்த மாதிரி இருக்கு. இந்த மிச்ச போயட்ஸும் நம்மாழ்வாரும் சேர்ந்து ஒரு காம்படிஷன் வச்சா அந்த மாதிரி இருக்கு. இட் இஸ் நாட் அ கரெக்ட் கம்பேரிசன். நம்மாழ்வார் எங்கேயோ இருக்காருன்றதுக்காக இந்த ஒரு லைன். "ஈ ஆடுவதோ கருடருக்கு எதிரே." அதுக்கப்புறமா "இரவுக்கு எதிர் மின்மினி ஆடுவதோ." ஒரு மின்மினின்னு ஒண்ணு பூச்சி உண்டு. மின்மினின்றது வந்து குட்டியா அந்த என்ன நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா க்ளோயிங்கா இருக்கும். அதுக்கு ஒரு மின்மினின்னு பேரு. இல்லையா? அந்த மின்மினி வந்து போய் சொல்லித்தான் சூரியன பார்த்து, "உனக்கும் பிரைட்னஸ் இருக்கு, எனக்கும் பிரைட்னஸ் இருக்கு. வா யாரு வந்து சூப்பரா பிரைட்னஸ் காமிக்கிறா அப்படின்னு ஒரு போட்டி வச்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லித்தான் அந்த மின்மினி. அது எவ்வளோ காமெடியா இருக்கும். இந்த சூரியனோட பிரைட்னஸ்க்கும் இந்த குட்டியா இருக்கிற மின்மினி பூச்சிக்கும் ஏதாவது காம்படிஷன் இருக்கா பிரைட்னஸ்ல? இட் இஸ் நாட் அ ஃபேர் கம்பேரிசன். 2வது. 3வது வந்து நாய் ஓடுவதோ உருமி புலி முன். ஒரு நாய் இருக்கு. இந்த நாய் சொல்லித்தான் புலி முன்னாடி, "வா நம்ம 2 பேருக்கு போட்டி வச்சுக்கலாம். யார் ஃபாஸ்ட்டா ஓடுறான் அப்படின்னு போட்டி வச்சுக்கலாம். யார் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு போட்டி வச்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லித்தான். நாய் ஓடுவதோ உருமி புலிமுன். புலி தான் ஆஃப்கோர்ஸ் ஜெயிக்கும். இதுல என்ன கேள்வி? அதே மாரி நரி கேசரி முன் நடை ஆடுவதோ. ஒரு நரி இருக்கு. இந்த நரி வந்து சிங்கத்துக்கு முன்னாடி போய் நடக்க முடியுமா? பவர்ஃபுல்னஸ காமிக்க முடியுமா? யார் பவர்ஃபுல் காட்ட முடியுமா? சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜா இல்லையா அந்த சிங்கம். அது ரொம்ப பவர்ஃபுல். அதனால இந்த நரியெல்லாம் வந்து சும்மா ஒரு குட்டியான ஒரு மிருகம் அவ்வளவுதான். இந்த நரியெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நரி கேசரி முன் நடை ஆடுவதோ. அதுக்கப்புறம் கடைசியில அவர் சொல்றாரு, பேய் ஆடுவதோ எழில் ஊர்வசி முன். இப்ப நம்ம இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சோம்னா, இந்திரன்னு ஒரு கேரக்டர் நம்ம நெறைய படிப்போம். இந்திரன், இந்திரலோகம் அப்படின்னு. அதுல இருக்கக்கூடிய அந்த அப்சர ஸ்திரீகள், இந்த கேர்ள்ஸ் அவெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு. ரம்பை, ஊர்வசி, திலோத்தமா அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லுவா இல்லையா? அதுல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம், அந்த லேடீஸ் எல்லாம், கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாளாம். ஓகே. இப்போ ஒரு பேய்னா என்ன? கோஸ்ட். ஒரு லேடி கோஸ்ட், ஒரு பெண் பெண் இருக்க பெண் கோஸ்ட். ஓகே. அந்த லேடி கோஸ்ட் வந்து இந்த ஊர்வசி கிட்ட போய், யாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கான்னு பார்க்கலாமா? நானும் ஒரு லேடி தான், நீயும் ஒரு லேடி தான். யாரு பியூட்டிஃபுல்லா இருக்கான்னு பார்க்கலாமா? அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஊர்வசி ரொம்ப பியூட்டிஃபுல். இந்த பேய் வந்து பார்க்கவே கண்றாவியா இருக்கும். பார்க்கவே முடியாது. கண்ணெல்லாம் இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும், ரத்தம் வந்துட்டே இருக்கும். இதையும் ஊர்வசியும் எப்படி கம்பேர் பண்றது? பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் சொல்றேன், பேய் ஆடுவதோ எழில் ஊர்வசி முன். அப்புறமா பெருமான் அடிசேர் வகுளாபரணன் ஓர் 1000 மாமரையின் தமிழின் ஒரு சொல் பெறுமோ உலகில் கவியே அப்படிங்கிறார். அதனால வகுளாபர நம்மாழ்வாரே நீங்கள் வந்து சாதிச்ச அந்த 4 திவ்ய பிரபந்தம், இந்த 4 திவ்ய பிரபந்தத்தை இருக்கக்கூடிய ஒரே ஒரு லைன், ஒரே ஒரு பாசுரம். அந்த பாசுரம் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கவிஞர்கள் அவளுடைய போயமுக்கு ஈடாகுமா? எல்லாரும் வந்து பேக்ரவுண்ட் மாத்தி இந்த இதெல்லாம் போட்டுக்காதீங்க. எனக்கு கதை சொல்லும் போது கவனிக்கணும். சரியா? கவனிச்சாதான் வந்து கேள்வி கேட்கும் போது ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் மாத்துறது அதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லா கூர்ந்து கேளுங்க. இதை பத்தி கேள்வி கேட்பேன். ஓகே. பெருமான் அடிசேர் பகுலாபரணன் ஓர் 1000 மாமரையின் தமிழின் ஒரு சொல் பெருமோ உலகின் கவியே. நம்மாழ்வார் அருளி செய்த அந்த திருவாய்மொழி மிச்ச திவ்ய பிரபந்தத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேர்டுக்கு ஈக்குவல் ஆகுமா மிச்ச போயம்ஸ் எல்லாம் அப்படின்னு இந்த ஒரு கம்பேரிசன் சொல்றாரு. அப்போ இன்னும் ஒரே இதை சொல்றேன். ஈ ஆடுவதோ கருடருக்கு எதிரே இரவிக்கு எதிர் மின்மினி ஆடுவதோ
நாய் ஓடுவதோ உரிமை புலிமின், நரி கேசரி முன் நடையாடுவதோ, பேயாடுவதோ எழில் ஊர்வசி முன், பெருமான் அடிசேர் வகுடாபரணன் ஓர் 1000 மாமரையின் தமிழின் ஒரு சொல் பெருமோ உலகில் கவியே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ இந்த சரித்திரத்துல என்ன தெரியாதுன்னா, நம்மாழ்வார் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் போயட்ஸ். ஏன் அப்படின்னா அவருடைய சொந்த முயற்சினால கிடையாது. நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்மளுடைய ஓன் எஃபர்ட்னால நம்ம பண்ணினோம் அப்படின்னா அது வந்து கிரேட்டாவே இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணலாம். நம்ம கஷ்டப்பட்டு எஃபர்ட் எல்லாம் போடலாம். அது வந்து ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு இது பண்ணுவோம். ஆனா பெருமாள் வந்து நம்மளுக்கு பிளஸ் பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம எஃபர்ட்டை ஒண்ணுமே போட தேவையில்ல. அதுவா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சில பேர்லாம் பாக்குறோம், ஷி இஸ் அ காட் பிளஸ்ட் சைல்டுன்னு சொல்றா. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சூப்பரா சங்கீதம் பாடுவா, கர்நாடிக் மியூசிக் பாடுவா. அதோட எஃபர்ட் ஒண்ணுமே கிடையாது. அதோட எஃபர்ட் வந்து பெருமாள் கொடுத்த அந்த பிளஸ்ஸிங்க வேண்டான்னு சொல்லாம இருந்தது பார்த்தியா, அது மட்டும்தான். சில பேர் ரொம்ப நல்லா ஓடுவா அத்லெட்டிக்ஸ்ல, சில பேர் ரொம்ப நல்லா பாடுவா, சில பேர் ரொம்ப நல்லா ஆடுவா. எல்லாமே காட் கிவன் கிஃப்ட் தான். அதே மாதிரி இந்த நம்மாழ்வார் அவருடைய ஓன் எஃபர்ட்னால ஒரு பாசனமும் பாடல. இன்ஃபேக்ட் அவரே அதை பத்தி சொல்லியிருக்காரு ஒரு பாசுரத்துல, பெருமாளே நான் வந்து நிறைய பாடியிருக்கேன், பாசுரம் பாடியிருக்கேன், ஆனா இதெல்லாம் நான் பாடலப்பா, என்னோட நாக்குக்குள்ள நீ வந்து உக்காந்துண்டு நீயே உன்னை பாடியிருக்க அப்படின்னு நம்மாழ்வாரே சொல்லியிருக்காரு. அப்போ பெருமாள் கொடுத்த அந்த சக்தி, அந்த ஞானம், அந்த பக்தி, அதனால வந்த இந்த பாசுரங்கள் தான் திருவாய்மொழி, திருவிருத்தம், திருவாசரியம், பெரிய திருவந்தாதி, அப்புறமா திருவாய்மொழி. அதனால இதுதான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் போயம்ஸ், ஆல் பாசுரம் ஆஃப் ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டாடுறது. அதனாலதான் நம்ம நம்மாழ்வார த ஹெட் ஆஃப் அவர் டீம்னு சொல்றோம். என்ன டீம்? நம்ம ஆழ்வார்கள் டீம் இருக்கு இல்லையா, ஆழ்வார்கள் டீம் மட்டும் இல்ல, பிரபன்ன குல கூட்டஸ்தர், பிரபன்னர்கள்னு ஒரு பேர் இருக்கு. பிரபன்னர்கள்னா யாரு? யாரெல்லாம் சரண்டர் பண்ணிட்டாலோ பெருமாள் கிட்ட, யாரெல்லாம் பெருமாளே நீதான் எங்களுக்கு சேவியர், நீதான் எங்களுக்கு ப்ரொடெக்டர் அப்படின்னு யாரெல்லாம் சரண்டர் பண்ணிட்டாலோ அவளுக்கு பிரபன்னர்கள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த பிரபன்ன டீமுக்கு யார் கேப்டன் அப்படின்னா இந்த நம்மாழ்வார் தான் கேப்டன். ஏன்னா அவர் பண்ணின ஒர்க்ஸ் அப்படி. சரி, இப்போ ஒரே ஒரு இது தனியன் மட்டும் சொல்லிட்டு அதோட அர்த்தத்தை அனுபவிச்சுட்டு நம்ம இன்னைக்கான காலட்சேபத்தை உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லை கோஷ்டிக்கு போறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லி ஆரம்பிக்கிறோம்? ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாத குணார்ணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்படி ஆரம்பிச்சுட்டு சேவிச்சுட்டே வரும். அதுல நடுவுல ஒண்ணு சொல்றோம். என்ன சொல்றோம்னா, பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பக்தநாத பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமணிம் பிரணதோஸ்மி நித்தியம்னு சொல்றோம். இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மாழ்வார் அப்படின்னு ஆழ்வார் இருக்கார் இல்லையா, ஆழ்வார் உட்காந்துன்னு இருக்கார், இப்படி உட்காந்துன்னு இருக்கார். இந்த நம்மாழ்வாருடைய பாடி பார்ட்ஸ்ல தான் மிச்ச ஆழ்வார்கள்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். பூதம் சரஸ்ய மகதாஹ்வய, 3 ஆழ்வார்கள் சொல்றார். பூதம் அப்படின்னா பூதத்தாழ்வார், சரஸ்ய அப்படின்னு பொகை ஆழ்வார், மகதாஹ்வய அப்படின்றவர் பேய் ஆழ்வார். இப்ப பூதம் அப்படின்றது யாரு? புதத்தாழ்வார். அந்த புதத்தாழ்வார் நம்மாழ்வாருடைய திருமுடியா இருக்கார், திருமுடி. ஓகே. அதுக்கப்புறமா சரஸ்ய மகதாஹ்வே, அதாவது பொய்கை ஆழ்வாரும் பேய் ஆழ்வாரும் எப்படி இருக்காருன்னா நம்மாழ்வாருடைய திருக்கண்கள், கண்கள்னா ஐஸ். பொய்கை ஆழ்வாரும் பேய் ஆழ்வாரும் நம்மாழ்வாருடைய கண்களா இருக்காராம். அதுக்கப்புறமா முகம் யார் தெரியுமா? அந்த இதை சொல்லி பார்த்தோம். பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத, பட்டநாத அப்படின்னா பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வார் தான் நம்மாழ்வாருடைய முகம், ஃபேஸா இருக்கார். அதுக்கப்புறமா பட்டநாத, அதுக்கப்புறம் ஸ்ரீ பக்திசார, ஸ்ரீ பக்திசாரன்றது திருமழிசை ஆழ்வாரை குறிக்கும். ஏற்கனவே பார்த்துருக்கோம் திருமழிசை ஆழ்வார் கதை. இந்த திருமழிசை ஆழ்வார் எதா இருக்காருன்னா நம்மாழ்வாருடைய திருக்கழுத்து, கழுத்து பாகம் வந்து திருமழிசை ஆழ்வார். அப்புறமா பக்திசார குலசேகர யோகி வாகான்னு சொல்றாரு. குலசேகரன்னா குலசேகர ஆழ்வார், யோகி வாகான்னா திருப்பான் ஆழ்வார் தான் யோகி வாகான்னு சொல்றது உண்டு. இந்த குலசேகர ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் நம்மாழ்வாருடைய திருக்கைகள், 2 கைகள் இருக்க, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், அதுதான் குலசேகர ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் நம்மாழ்வாருடைய 2 ஹேண்ட்ஸ், திருக்கைகள். அதுக்கப்புறமா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய வட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரி ரேணு. பக்தாங்கிரி ரேணுன்றது யாரை குறிக்கும்னா தொண்டர் அடிப்பொடியாழ்வார்.
இந்த பக்தாங்க ரேணு தொண்டடிப்படி ஆழ்வார் எதா இருக்காருன்னா நம்மாழ்வாருடைய திருமார்பு. மார்புனா என்ன? செஸ்ட். திருமார்புனா நம்மாழ்வாருடைய செஸ்ட். நம்மாழ்வாருடைய செஸ்ட் தான் தொண்டடிப்படி ஆழ்வார். அதுக்கப்புறமா பக்தாங்கிரேனு பரக்கால. பரக்காலன்றது வந்து திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் தான் பரக்காலர். இந்த திருமங்கை ஆழ்வார் யாரா இருக்கார் அப்படின்னா நாபி. நாபினா என்னது? நாபினா இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நாபின்னு பேர். தொப்பன்னு சொன்னா குழந்தைகளுக்கு புரியும். நாபி. அந்த நாபி யாருன்னா கலியன். கலியன்னா யாரு? திருமங்கை ஆழ்வார். பரகாலன் திருமங்கை ஆழ்வார் தான் நாபி. கடைசியில திருவடி. திருவடினா என்னது? லோட்டஸ் ஃபீட். நம்மளுடைய லோட்டஸ் ஃபீட் யாருன்னா எதிராசன் எம்பெருமானார் தான் லோட்டஸ் ஃபீட். அதுதான் அந்த தனியில சொல்லக்கூடிய விஷயம். பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். இப்பேற்பட்ட நம்மாழ்வார் பராங்குசமுனிம், அவரை நான் சேவிக்கிறேன். எவரை? நம்மாழ்வாரை சேவிக்கிறேன். நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்? திருமுடியா இருக்கக்கூடியவர் புதத்தாழ்வார். நம்மாழ்வாருடைய திருமுடியா இருக்கக்கூடியவர் புதத்தாழ்வார். 2 கண்களா இருக்கக்கூடியவர் பொய்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரும். அதுக்கப்புறமா திருமுகமா இருக்கக்கூடியவர் பெரிய ஆழ்வார். அதுக்கப்புறமா திருக்கழுத்தா இருக்கக்கூடியவர் திருமழிசை ஆழ்வார். 2 கழிகளா இருக்கக்கூடியவர் குலசேகர ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும். அப்புறமா தொண்டடிப்பொடி ஆழ்வார் திருமார்பா இருக்கார். அப்புறமா கலியன் அதாவது திருமங்கை ஆழ்வார் நாபியா இருக்கார். கடைசியில எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் திருவடியா இருக்கார். நம்மாழ்வார் திருவடி. அப்பேற்பட்ட நம்மாழ்வாரை அடியேன் ராமானுஜாதன் சேவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த தனியனோட அர்த்தம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தனியன். நம்ம எங்க கோஷ்டி எங்க போனாலும் இதை நம்ம சேவிக்காம நம்ம திவபரமதம் தொடங்குறதே கிடையாது. நம்ம திருப்பல்லாண்டு சந்தை கத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுல வந்து ஸ்ரீசேலச தயாபாத்திரம் சொல்லி ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா ராமானுஜ தயாபாத்திரம் சொல்லி ஆரம்பிக்கிறோம், எல்லாம் பண்றோம். கரெக்ட், ஃபைன். அதுக்கப்புறமா நம்மாழ்வாரோட கிரேட்னஸ் சொல்லியே தீர்றோம். நம்மாழ்வார் யாருன்ற சொல்லும் போது பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்தி சாரா இதெல்லாம் சொல்லிதான் நம்ம பண்றோம். அது சொன்னாதான் நம்ம எல்லா ஆழ்வார்கள் அருள் செய்த திவ்ய பிரபந்தத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அப்போ இதுதான் வந்து நம்மாழ்வாருடைய கிரேட்னஸ். இதுக்கு அப்புறமா மதுரகவி ஆழ்வாருடைய இது பார்த்தோம்ல, இன்னைக்கு அவர் எப்படி வந்து 4 பக்கமும் போய் நம்மாழ்வாருடைய சரித்திரத்தை பரப்பினார். சரித்திரம் மட்டும் இல்லாம அவருடைய அந்த ஒர்க்ஸ், ஸ்கிரிப்சர்ஸ், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, இந்த 4 திவ்ய பிரபந்தத்தை இந்த உலகம் தெரிகிற அளவுக்கு பரப்பினார். திருதந்தாயிரும் தேவபுரானே கரிய கோல திருவுரு காண்பண்ணான் பெரியவனுக்கு ஒரு நகர் நம்பி காணுங்க அப்படின்னு சொல்லின்ற மாதிரி பாடித்திருவினை, இன்னிசை பாடித்திருவினை அப்படிங்கிறார் மதுரகவியாளர் ஒரு பாசுரத்துல சொல்றார். தன்னுடைய கணிதம் சுருக்கலாமன்ற கிரந்தத்துல பாடித்திருவினை எண்டுசையும் அரிய ஏம்புகள் ஒண்டமிழ் சடகோபன் அருளிய எண்டுசையும். எண்டுசையும்னா 8 திசையும். எண்டுசையும் அரிய 8 திசையும் அறியக்கூடிய அளவுக்கு நான் பரப்புவேன். திருவாய்மொழியை பரப்புவேன், திருவிருத்தத்தை பரப்புவேன், திருவாசகத்தை பரப்புவேன், அப்புறம் பெரிய திருந்தாதை பரப்புவேன் அப்படின்னு மதுரகவியாளர் சொல்றார். சொன்னது மட்டும் இல்லாம செயல்படுத்திட்டார். சில பேர் சொல்லுவா இல்லையா, நான் அது பண்றேன் இது பண்றேன், நாளைக்கு காத்தால 6 மணிக்கு சீக்கிரம் எழுந்துக்கிறேன், ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுவேன் எல்லாம் சொல்றா. ஆனா அடுத்த நாள் வரும்போது யாரும் எழுந்துக்கிறது இல்லை. சொல்றது மட்டும்தான், செயல்பட்டு கிடையாது. நோ இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய பேர் பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனா இந்த ஆழ்வார் என்ன சொல்றாரு, மதுரகவி ஆழ்வார், நான் நம்மாழ்வார் அருள் செய்த பாசனங்களை எல்லா டைரக்ஷன்லையும் பரப்புவேன்னு சொன்னார். அதே மாதிரி பண்ணினார். ஸோ அதான் மதுரகவி ஆழ்வார் செஞ்ச கைங்கரியம், நம்மாழ்வாரோட குளோரிஸை பரப்புறது. ஸோ இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஆச்சாரியன் இருக்கார் அப்படின்னா சிஷ்யன் என்ன பண்ணணும்? சிஷ்யன் வந்து ஆச்சாரோட குளோரிஸை எப்ப பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கணும். எங்க ஆச்சாரன் அவ்வளவு சூப்பர், எங்க ஆச்சாரன் இவ்வளவு சூப்பர், அவர் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்னு ஆச்சாரோட வைபத்தை சொல்லிடுறதுதான் நமக்கு வாயோட பயன். நம்ம பெருமாள் எதுக்கு வாய் கொடுத்துருக்காரு? ஈஸியா ஒரு கேள்வி கேட்கலாம். பெருமாள் எதுக்கு வாய் கொடுத்துருக்காருன்னா பேசுறதுக்குன்னு சொல்லலாம், ஒண்ணு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து மெயின் ரீசன் கிடையாது. பெருமாள் வந்து எதுக்கு நம்மளுக்கு வாய் கொடுத்துருக்காருன்னா நம்மளுடைய ஆச்சாரியனுடைய கிரேட்னஸை சொல்றதுக்கு தான் வாய் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ரீசன் அதான். செகண்ட் ரீசன் வந்து பெருமாளுடைய கிரேட்னஸை சொல்றது செகண்ட் ரீசன். அதுக்கு அப்புறம் தான் பேசுறது பாடுறது அதெல்லாமே அப்புறம் தான். சாப்பிட்றதுலாம் கடைசி ரீசன் தான். சரியா? ஸோ இதை சொல்லிட்டு இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் நம்ம என்ன அனுபவிக்கலாம்னா நம்மாழ்வாரும் நாதமுனிகளும் அப்படின்னு. நாதமுனிகளுடைய திருநட்சத்திரம் இப்பதான் போச்சு.
ஆனி அனுஷம், ஜூன் 20ஆம் தேதி ஆனி அனுஷம் நாதமுனிகளுடைய திருநட்சத்திரம், அதாவது பர்த்டே. அந்த சரித்திரத்தை நம்ம அடுத்த வாரம் அனுபவிக்கலாம். நம்மாழ்வாரும் நாதமுனிகளும். சரியா? ஸ்ரீமதே ராமானுஜானவக. இப்போ நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம். இல்லது சொல்லுமா. போன சண்டே வந்து பாத்தீங்கன்னா நடத்தினீங்களா? என்னமா போன சண்டே நான் வரல, என்ன நடத்துனீங்களா? ஆமா ஆமா இருந்தது. ரெக்கார்டிங் இருக்கு, ரெக்கார்டிங் அனுப்புறேன். ஓகேவா? போன சண்டே இந்த பவிஷ்ணதாச்சாரியன் சரித்திரம் பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறமா திருமங்கை ஆழ்வார் வந்து எப்படி அத்தியன உற்சவத்தை எல்லாம் கண்டக்ட் பண்ணார், அந்த சரித்திரம் பார்த்தோம். ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு, அதை அனுப்புறேன். சரியா? சரி, இப்ப நான் நீங்க கேட்டீங்களா? கதைகள் கேட்டீங்களா? கேட்டீங்களா? உங்களுக்கு என்ன புரிஞ்சது? சரி, நான் கேட்கிறேன், கேள்வி கேட்கிறேன். ஓகே, இப்போ மதுரையில என்ன இருந்தது? மதுரையில என்ன இருந்தது? ஒரு சங்கம் இருந்தது. அது என்ன சங்கம்? சொல்லுமா. தமிழ் சங்கம் இருந்தது. தமிழ் சங்கம் வந்து நம்மாழ்வார் எழுதின அந்த மதுரை தமிழ் சங்கம் நம்மாழ்வார் எழுதின அந்த ஜீவ பிரபந்தத்தை ஒத்துண்டுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கல அப்படின்னா, இவர் என்ன ஏதோ ஆழ்வாருன்னு சொல்றேன், ஏதோ புளிய மரத்துக்கு அடியில உட்காந்து சொல்றேன், இவர் ஏதோ வேற ஏதோ வர்ணத்துல வந்திருக்கான்னு சொல்றேன், இதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், போயிட்டு வா அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை இல்லையா? அதுக்கப்புறமா நம்மாழ்வார் என்ன பண்ணார்? மதுரை கவி ஆழ்வாருடைய கனவுல வந்து நம்மாழ்வார் வந்து சொல்லுமா. நம்மாழ்வார் மதுரை கவி ஆழ்வாரோட கனவுல வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். கரெக்ட், வெரி குட். கவலைப்படாதீங்க, உங்களை வந்து ஒரே ஒரு பாசுரம் காப்பாத்திடும். அது என்ன பாசுரம் ஞாபகம் இருக்கா? மதுரை கவி ஆழ்வார் யார் திருப்பாவை சொன்னது? சரி, திருப்பாவை கிடையாது, திருப்பாவை ஆண்டாள் பண்ணினது. ஓகேவா? கணின் சித்தாம்பு கிடையாது. கணின் சித்தாம்பு மதுரை கவி ஆழ்வார் பண்ணினது. நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப நான் கேள்வி சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு போட் பார்த்தோம், ஒரு போட் பார்த்தோம் மதுரை தமிழ் சித்தார். ஆமா, ரேண்டமா சொல்லுங்க. ஆமா, கண்ணன் கழனி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? போட்ல மிச்ச போயம்ஸ் எல்லாம் வச்சா, நான் ஒரு 100 கணக்கான போயம்ஸ் தான் வச்சா, ஆனா நம்மாழ்வார் பண்ணினா அந்த கண்ணன் கழனை மட்டும் எடுத்து மதுரை கவியாளர் வச்சார் இல்லையா? அதனால கண்ணன் கழனை தான் அவ்வளவு கிரேட்டஸ்ட் இது. ஓகே, திருவாய்மொழி கிரேட்டஸ்ட். சரியா? சரி, இப்ப நான் வந்து கூரேசன் உனக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் வந்து இப்போதான் ஜாயின் பண்ணேன். சோ நான் கடையே கேட்கல. ஓபனா கேக்குறேன், யாருக்கு தெரியுதோ சொல்லுங்க. நம்மாழ்வார் எவ்வளவு ஒர்க்ஸ் பண்ணிருக்கார்? என்ன ஒர்க்ஸ் அதுன்னு சொல்லுங்க. நம்மாழ்வார் பண்ணின ஒர்க்ஸ் என்னது? நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் என்ன? திருவிரத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. வெரி குட். சரி, இப்போ திருவாய்மொழியில எவ்வளவு பாசுரங்கள் இருக்கு? இது நம்ம லாஸ்ட் 2-3 கிளாஸஸா நம்ம இதே கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கேன். ஓகே, எதுக்கு கேக்குறேன்னா அப்பதான் நம்ம மனப்பாடம் ஆகும். திருவாய்மொழியில எவ்வளவு பாசுரம் இருக்கு? 1102. எக்ஸலண்ட், 1102 பாசுரங்கள் இருக்கு. இந்த திருவாய்மொழி வந்து எந்த 1102. சரி, குட். இந்த திருவாய்மொழி எந்த வேதத்துக்கு சமானம்? சாமவேதம். வெரி குட், சாமவேதம். எக்ஸலண்ட். எதிர் வேதத்துக்கு சமானமா இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம் என்னது?
திருவாசிரியம். வெரி குட். சூப்பரா நீங்க கவனிச்சிருக்கீங்க. திருவாசிரியம். ரிக்வேதத்துக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடியது என்னது? திருவிருத்தம். சூப்பர் சூப்பர் சூப்பர். கை தட்டுங்க எல்லாரும், கை தட்டுங்க. வெரி குட்மா. அப்புறமா பெரிய திருவந்தாதி எதுக்கு ஈக்குவலண்ட்? பெரிய திருவந்தாதி அதர்வண வேதம். குட் ஜாப், குட் ஜாப், வெரி குட்மா. சரி, பவிஷ்யதாச்சாரியன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? எதுக்கு பவிஷ்யதாச்சாரியன் பேர் வந்தது? வெரி குட். ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஆச்சாரியர், அதனால பவிஷ்யதாச்சாரியர். ராமானுஜர். நான் வந்து அந்த பவிஷ்யதாச்சாரியார், அந்த நம்மாழ்வார் வந்து பவிஷ்யதாச்சாரியார் வந்து அந்த விக்கிரகம் கொடுக்குறாரு இல்லையா, அது ஒரு போட்டோ என்கிட்ட இருக்கு. அதை நான் அனுப்புறேன். யாருக்காவது நல்லா வரைய முடியும்னா வரைஞ்சு காட்டுறீங்களா? சரி, நான் வந்து அடுத்த கிளாஸ்ல அந்த போட்டோவை காட்டுறேன். ஓகே, அடியன் வெளியில இருக்கிறதுனால காட்ட முடியல, பட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல காட்டுறேன். சரி, வேற ஏதாவது நீங்க சொல்லுமா? காட்டுமா. என்னது இது? எம்பெருமானார். காட்டுமா, ஒரு தடவை காட்டு. திருமங்காள வரைஞ்சிருக்காம்பா. சூப்பர். காட்டு, திருமங்காளர் காட்டுமா. திருமங்காளர் காட்டு. வாவ், சூப்பர். கை தட்டுங்கம்மா மேகஷாம்க்கு. எக்ஸலண்ட். வெரி குட் மாக்கலாம். சரி, வேற யாராவது ஏதாவது பாடுறீங்களா? பாசனங்கள் பாடுறீங்களா? யாராவது பாசனம் பாடுறீங்களா? சரி, யாருக்காவது திருப்பாவை தெரியுமா? ஏதாவது ஒரு பாசனம் தெரியுமா திருப்பாவையில? சரி, நான் சொல்றேன். சொல்லுமா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நேர் நிலவே சீர்மல்குமாய் பாடி செல்வத் திருமீர்கால் கூழ்வேங் கொடுந்தொழிய நந்தகோபன் ஏராந்த கண்ணே யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கம் கருமணியம் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பரிதருவான் பாரோ புகழோ படிந்தேலோர் எம்பாவாய். வெரி குட் மாக்கண்ணா, வெரி குட், சூப்பர். ஓகே, சரி, இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்றேன். அது இன்னொரு தடவை சொல்றேன். நம்ம நவம்பர் 2nd வீக் ஆர் 3rd வீக்ல ஒரு காம்படிஷன் நடக்க போறது. ஓகேவா? ஃபார் கிட்ஸ் ஒன்லி, ஆல் ஏஜ் குரூப். ஓகே, காம்படிஷன்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாரும் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாலோ எல்லாருக்குமே வந்து வில் கெட் அ சர்டிஃபிகேட் அண்ட் ஒரு கிஃப்ட் மாதிரி. ஓகே, இது எப்போ நடக்கும்னா நவம்பர் 2nd ஆர் 3rd வீக்ல நடக்கும். நீங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ, என்ன ஸ்லோகம் வேணா சொல்லலாம். ஓகே, அது நீங்க ஸ்லோகம் மட்டும் இல்லை, யூ கேன் ஆல்சோ டெல் ஸ்டோரிஸ். ஏதாவது ஸ்டோரிஸ் சொல்லணும் அப்படின்னா கூட நீங்க சொல்லலாம். ஓகே, நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் அப்புறமா அனுப்புகிறேன். பட் இதுதான் வந்து டேட். ஓகே, நவம்பர் 2nd ஆர் 3rd வீக். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச திருப்பல்லாண்டு தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைன்னா திருப்பாவை தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைன்னா கோதா திருஸ்லோக்கி எது வருமோ சொல்லலாம். இல்லை கதைகள் யாராவது சொல்லுவேன்னு கூட சொல்லலாம். ஓகே, சொல்லுமா. சொல்லுமா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பா வைத்து சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலோடு கைலுகல ஓங்கு வலை போதில் பொழிவெண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சிரித்து முறை பற்றி வங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய். சூப்பர் மகண்ணா. ஓங்கி உலகளந்த இது என்ன பெருமாள் இதுல சொல்ற தெரியுமா உனக்கு? ஓங்கி உலகளந்தால ஓங்கி உலகளந்த பெருமாள் யார் தெரியுமா? அது ஒரு அவதாரம். பெருமாள். எக்ஸலண்ட், வெரி குட். திருவிக்ரம பெருமாள். யாருக்கெல்லாம் வந்து துவாதச நாமம் தெரியும்? கேசவ, நாராயணா, அந்த மாதிரி துவாதச நாமம் தெரியுமா? இருக்காது. சரி, யாரோ போன கிளாஸ்ல கேட்டா குரு பரம்பரை சொல்லித்தா அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நான் சொல்லித்தரேன். ஓகே, துவாதச நாமமும் கற்றுக்கலாம்.
கேசவாய நமஹ, நாராயண நமஹ அதுவும் கத்துக்கலாமா? ஓகே கத்துக்கலாம் அடியேன். அடியேன் எனக்கு சொல்லுமா. எக்ஸாம் இருக்கு, படிக்கணும், அதனால நான் லீவ் ஆகலாமா? ஓகேம்மா கண்ணா, ஆல் தி பெஸ்ட் எக்ஸாமுக்கு. தேங்க் யூ அடியேன். சரிம்மா அடியன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சொல்லுமா. சொல்லுமா. ராமர் பட்டாபிஷேகம் கம்பராமாயணம். கம்பராமாயணம் ராமர் பட்டாபிஷேகம் அந்த ஒரு ஸ்லோகம். சொல்லுமா சொல்லுமா. அரியணை அனுமத்தாங்க அங்கதன் உடையவழிய பரதன் குடைகள் ஏவரும் கவல் பற்ற வெண்ணை நூசடை நகரோடு முக்கமாகி வசிஷ்டனை முனைந்தான் மோடி. வெரி குட், வெரி நைஸ். மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கியா? குட். கம்பராமாயணம். வேற கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? அடியேன் ஆழ்வார்களின் வேறு பெயர் சொல்லட்டுமா? சொல்லு. பொய்கை ஆழ்வார், பொய்கை பிரான், மகாதேவையார், பூதத்தாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமழிசை பிரான், சிவவாக்கியர், பக்திசாரர், நம்மாழ்வார், காரிமாறன், சடகோபன், வேதம் தமிழ் செய்த மாறன், பராங்குசன், குருகை பிரான், திருக்குறுகூர் நம்பி, அருள்மாறன், பொன்னடி, வகுலாபரணன், தென்னரங்கன், மதுரகவி ஆழ்வார், இன்கவியார், குலசேகர ஆழ்வார், வல்லவர் கூடல் நாயகன், பெரியாழ்வார், விஷ்ணுசித்தன், பட்டர்பிரான், வில்லிபுத்தூர் கோன், ஆண்டாள், கோதை தேவி, கோதை தாயார், நாச்சியார், பூதேவி, சூடி கொடுத்த சுடர்கொடி, தொண்டரடி பொடி ஆழ்வார், விப்ரநாராயணர், திருப்பான் ஆழ்வார், பானார், முனிவாகனர், பரகாலன், கலியன், அருள்மாரி, நீலன், திருமங்கை மன்னன், நாலுகவி பெருமாள். வெரி குட்மா, வெரி குட். அவ்வளவுதானம்மா? சூப்பர் மோத்திகா. என்னம்மா? நான் சொல்லட்டுமா? சொல்லுமா சொல்லுமா சொல்லுமா. கேசவாய நமஹ, நாராயண ஓம் மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணு நமஹ, மதுசூதனாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ருஷிகேஷாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ, சங்கர்ஷாய நமஹ, வாசுதேவாய நமஹ, பிரத்யும்னாய நமஹ, அனிருத்தாய நமஹ, புருஷோத்தமாய நமஹ, அஜோக்ஷஜாய நமஹ, நாரசிம்மாய நமஹ, அச்சுதாய ஜனார்தனாய நமஹ, உபேந்திராய நமஹ, ஹரியம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. வெரி குட். துவாதச நாமம் ஏற்கனவே சொல்லிட்டியே. இப்போ நன்றி அடியன்மா. துவாதச நாமம் தெரியுமான்னு கேட்டிருந்தேனே. அடியன்மா டெய்லி சொல்வோம் அடியேன். டெய்லி சொல்வீங்களா? சூப்பர், எக்ஸலன்ட் மக்கள். வெரி குட். சரியா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நம்மாழ்வாரும் நாதமுனிகள் பார்க்கலாமா? ஓகே அடியன்மா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஓகே அடியன் ராமானுதாசன் அடியன்.